அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு நிம்மதி இல்லாமல் தவிக்கும் மேசராசனையர்களான உங்களுக்கு 12 வருடங்களுக்கு பிறகு வரலாறு காணாத அளவிற்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமையிருக்கு. அந்த வகையில மேசராசனையர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இதுவரை உங்களுடைய ராசி 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருந்தால் அவர் இப்போது வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு. எனவே பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் அகலக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு அமையிருக்கு. அதே போல இத்தருணங்கள்ல பிறர் போற்றும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று விரும்ப இருக்கீங்க. அதற்கான முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த முயற்சியும் இப்போது கைகூட இருக்கு. சுப விரயங்கள் ஏற்படும். அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனியர்களுக்கு இந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்து தடைகள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நேரம் என்பதால இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவது நல்லது. அதாவது ஆடை ஆபரண சேர்க்கை அல்லது வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வது சம்பந்தமான முயற்சிகளை இப்போ தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை இதுவரை இருந்த ஏற்ற இறக்க நிலை மாற இருக்கு. வருமானம் அதிகரிப்பதற்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தான அதிபதி புதனும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சித்த காரியங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க. 7.5 சனியினுடைய விரய சனியினுடைய ஆதிக்கம் தொடர்கிறது. எனவே விரயங்கள் என்பது ஏற்படதாங்க செய்யும். என்றாலும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லதுங்க. குறிப்பா இடம் பூமி வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை தற்போது தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஆனா ஆவணங்களை ஒரு முறைக்கு 2 முறை ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு ஆவணங்களை கையெழுத்திடுவது நல்லதுங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழல் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு. அதே போல் மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசி சுக்கிரன் வருவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தன சுகாதிபதியானவர் சுக்கிரன். வாழ்க்கை துணை படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் இப்பொழுது நிச்சயம் வேலை கிடைக்குங்க. வெளிநாடு செல்லும் முயற்சி கைகூட இருக்கு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட இருக்குதுங்க. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கு. அதே போல் கண்ணியம் மிக்க நண்பர்களின் மூலம் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வருவாங்க என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தற்போது விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது வரைவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்குங்க. சேமிப்பு கரையும். ஒரு சிலருக்கு பிறரிடம் கைமாற்று வாங்கும் சூழ்நிலை கூட ஏற்பட இருக்கு. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் விரயங்களால் மனக்குழப்பம் உருவாகுங்க. தொழில் கூட்டாளிகள் விலகலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. புதிய வாகனங்கள் வாங்கியும் அதனால் திடீர் பழுதுகள் ஏற்பட்டு கவலை தரும். அதனால் வாகனங்கள் கவனம் செலுத்துங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வரலாமா என்று சிந்தனை அதிகரிக்கும். இது மாதிரியான நேரங்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் தற்போது மீன ராசியில் நீச்சம் பெறுகிறார். 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 6க்கு அதிபதியான அவர் 12ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவது யோகம் தாங்க. குறிப்பாக கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கேற்ப சில நல்ல காரியங்களும் இப்போது நடைபெற இருக்கு. குறிப்பா உத்தியோகத்தில் நீங்கள் இதுவரை அடையாத இலக்கை இப்போது அடையும் வாய்ப்பு உண்டுங்க. கேட்ட சலுகை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. வழக்குகள் சாதகமாக முடியுங்க. அதாவது பூர்வீக சொத்து ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ ஏற்பட்டு வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. புதிய முயற்சிகளை நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும்
மட்டும் இல்லாம இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையும் ஏற்படுகிறது. அது அவ்வளவு நல்லதல்ல என்றாலும் 2 பகை கிரகங்களும் சேரும் குருவினுடைய வீடாக இருப்பதால் பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் தன்னம்பிக்கையை தளரவிட வேண்டாங்க. தடைகளை அகற்றும் வலிமை வழிபாட்டிற்கு உண்டு. எனவே அங்காரகன் மற்றும் மந்தனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை யோகம் பலம் பெற்ற நாளில் செய்து வந்தால் தங்களுடைய தடைகள் தானாக விலகும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்பத்தின் பெரும்பான்மையான நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு பகவான் ராசிக்கு திருதிய ஸ்தானமாகிய மிதனத்தில் வக்ர நிவர்த்தி பெற இருக்கிறார். வரவுக்கு மீறிய செலவுகளால கவலை அளித்து வந்த உங்களுக்கு இனி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இணைந்திருப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அல்ல. திருமண முயற்சிகள் வீண் செலவுகளும் அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அழைப்பை ஏற்படுத்தும். இருந்தாலும் வரன் அமைவது தாமதப்பட்டு வந்த நிலையில இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து திட்டமிட்டு செலவு செய்யாவிடல் இந்த தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும் என்பதால் கவனத்தோடு இருங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ள தருணத்தில் விரயஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அதனால் பொறுப்புகளும் பணிச்சுமையும் சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு அன்றாட பணிகள்ல கசப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும். நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகியவை தள்ளி போகுங்க. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு முயற்சிகளுக்கு ஏற்படும் தடங்களும் தாமதங்களும் வெறுப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தினமும் சந்தையில் பாடுபட்டு உழைத்தும் கூட விற்பனையும் லாபமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதால் அடிக்கடி பண பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இத்தருணங்கள்ல மேசராசியை சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் இறக்கம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கலைஞர்களுக்கு எடுத்த முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. மாணவ மாணவியருக்கு படிப்பில் அக்கறை தேவை. பெண்களுக்கு பொருளாதார நிலை திருப்தி தரும் என்றாலும் வரவை காட்டிலும் செலவு கூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குகன் வழிபாடு உங்களுடைய குறைகளை போக்கும் வழிபாடாக அமைகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.